வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை பார்க்கும்போது அப்படியே நாக்கில் அப்படியே எச்சி ஊறுதுங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல சிக்கன் மசாலா பொடியை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பெரு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 காய்ந்த மிளகாய், 2 ஸ்பூன் கருப்பு மிளகு, 15 பாதாம் பருப்பு மற்றும் 6 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை மற்றும் அன்னாசி பூ. 3 தக்காளியை பொடுசா வெட்டிக்குங்க. புதினா, மல்லி, 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் பொடுசா வெட்டிக்குங்க. 1 கப் தயிர் மற்றும் 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நாங்கள் 1 கோழி எடுத்திருக்கோம். இந்த கோழியில் எலுமிச்சை சாறு, மஞ்சத்தூள் மற்றும் உப்பை போட்டு கழுவியிருக்கோம். சிக்கன் மசாலா பொடியை செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அந்த கடாயில் இந்த பொருட்களை சேர்த்துக்குங்க. இப்போ மெதுவான சூட்டில் இதை வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்தவுடன் ஆற விட்டு மிக்சியில் பொடியை அரைச்சிக்குங்க. நம்ம சிக்கன் மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துங்க. சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் இட்டுருங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் குக்கிங் ஆயில் போட்டுக்கங்க. எண்ணெய் சூடாக ஆன உடனே பட்டை தாளிப்புக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்குங்க. நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவை சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ மஞ்சத்தூளையும் மிளகாய் தூளையும் சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அலசி வச்ச கோழியை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா பொடியை சேர்த்துக்க போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா பொடியை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குங்க. நாலு டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்குங்க. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கருப்பு மிளகு பொடியை சேர்த்துக்குங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. சுவைக்காக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. கிரேவி திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க.
இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை மட்டும் தூவிக்கலாம். அதோட நம்மளோட கிரேவி ரெடி. நம்ம செஞ்ச இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை இப்போ நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எங்கள்கிட்ட சொல்லுங்கள். டாடா பாய்.